வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் 267. சரி வாங்க, இது ஒரு 24 minutes வீடியோங்கிறதுனால இன்ட்ரோலாம் ஒன்றும் பேச வேணாம், டக்கு புக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு 24 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல நம்ம சிவன் உடுக்கு எடுத்து அட்டி 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 அட்டின்னு அடிச்சாரு. அதுல இந்த உலகமே மெய்மறந்து போனது, அறிவு நின்று போய் ஆக்கம் உருவெடுத்தது, உலகமே மறுபடியும் சுபிட்சமாக ஆனது. அதுலயும் குறிப்பா நம்ம மகாதேவர் 14 தடவை உடுக்கியை அடிச்சிருப்பாரு. அதை வச்சு நம்ம விஷ்ணு பகவான் நீங்க இப்போ 14 தடவை அந்த உடுக்கி அடிச்சீங்க, அதனால இந்த பிரபஞ்சத்துல 14 சூத்திரங்கள் உருவாகிறது. உரிய காலம் வரும்போது ஒரு முனிவருக்கு இந்த 14 சிவ சூத்திரங்கள் இருக்கிறது தெரிய வரும். அவர் மூலமா அது உலகுக்கு கிடைக்கும்னு வாழ்த்துறார். சோ இப்படியாக சூப்பரா உலகத்துல இருந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இனி வேற என்ன பிரச்சனை? அட இந்த அருணாசுரன், அவனை எப்படி மறக்கலாம்? அவன் தான் அடுத்த பிரச்சனை. அவன் கூட ஏதோ தேவனை நோக்கி தவம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? அப்படி என்னடா பண்றான் அப்படின்னு போய் பார்த்தா அங்க அவன் காவி உடையெல்லாம் போட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து, பிரம்மதேவரே, எப்பவுமே அசுரர்கள் மேல உங்களுக்கு கிருபை நிறைஞ்சிருந்திருக்கும், அசுரர்கள் கேட்ட வரத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க, சோ என்னோட வேண்டுதலையும் ஏத்து சீக்கிரமா காட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓம் பிரம்மதேவாய நமக அப்படின்னு தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இதையெல்லாம் பாக்குற நம்ம பிரம்மதேவர், ஏண்டா உனக்கு வேற எந்த தேவ தெய்வமும் கிடைக்கலையாடா? என் தலைய விட்டணும்னே இப்படி இந்த கூத்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நல்லபடியா திரும்பி வந்திருக்கிற நம்ம சிவனை தரிசிக்க மும்மூர்த்திகள் தேவரதை எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம நந்தி வேகமா ஓடி போய் சிவனோட காலில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அதே மீட்டிங்ல நம்ம முருகன் முன்னாடி நாராயணர் கிட்ட பேசுறதுக்காக கொஞ்சம் கோபமா பேசியிருப்பார்ல, சத்தமா பேசியிருப்பார்ல, அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். அதை கேட்டுட்டு நம்ம நாரதர், முருகா நீ மட்டும் இல்லப்பா, ஒரு நிமிஷம் நான் கூட தப்பா நினைச்சிட்டேன்பா, எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்குல்ல. ஒரு பக்கம் பஞ்சபூத சிவலிங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் 14 சிவ சூத்திரங்கள் உருவாக இருக்கிறது, எவ்வளவோ நன்மைகள். அதாவது சிவன் மன அழுத்தத்துல டிப்ரெஷன்ல இருந்தா கூட உலகத்துக்கு நன்மைதான்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம நாராயணரோ அது எப்படி எல்லாமே நன்மைன்னு சொல்ல முடியும்? சிவன் எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருந்து வெளியில வந்திருக்கிறார், அவர் கண்டிப்பாக ஆனந்த உல்லாசத்துல இருந்தே ஆகணும், அப்பதான் அந்த மன அழுத்தத்துல இருந்து ஃபுல்லா அவர் வெளியில வர முடியும். நீங்க என்னையா சொல்றீங்க அப்படின்னு நம்ம நாரதர் கிட்ட சொல்லி கேட்க, நம்ம நாரதரும் கண்டிப்பாக சிவன் ஆனந்தமாக இருந்தாதானே உலகமே ஆனந்தமாக இருக்கும். என்ன மகாதேவரே உங்க பிளான் என்ன அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் கேட்டுவிட்டு நம்ம சிவனும், அட சரிப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, சிறப்பா செஞ்சிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கிற. இப்ப என்னடா முக்கியமான வேலைன்னு பார்த்தா, அட நம்ம சந்திரன் நாகராஜர் அவங்க 2 பேரையும் நம்மள சில பேர் கூட மறந்துருக்கலாம், ஆனா நம்ம சிவன் மறக்கல. சந்திரனையும் நாகராஜனையும் ஏத்துக்கிட்டு பழைய மாதிரியே ஜம்முன்னு காட்சி தரார். பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து நம்ம கணேசர் முன்னாடி வந்து, அப்பா இப்போ உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு தானே, வாங்க ஆனந்தத்தின் பக்கம் வாங்க, எப்ப பார்த்தாலும் குடும்பம் குட்டி, இன்னொரு பக்கத்துல உலகம், உலக மக்கள், உலக நன்மை அப்படின்னே தெரிவிங்க, ஒரு ஹனிமூன் போயிட்டு வாங்க, போய் கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்ல நம்ம சிவனும் தேவியும் அதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்பதான் நல்லா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள பிரச்சனை மறுபடியும் தலையை காட்ட ஆரம்பிக்குது. யாரால? நம்ம அருணாசுரனால தான். அவன் அதுக்குள்ள தவத்தை முடிச்சிட்டான் போல. நம்ம பிரம்மதேவர் ஒரு பக்கம் பதறாரு, ஆனா வேற வழி இல்ல, அவர் போய் காட்சி கொடுத்தாகணும், கேட்கிற வரத்தை கொடுத்தாகணும். வர்றாரு, காட்சி கொடுக்கிறாரு. அவனும் வந்துட்டீர்களா பிரம்மா, வாங்க வாங்க, ஒன்னும் கஷ்டம் இல்ல, ஒரே ஒரு வரம் தான், பாருங்க அமரத்துவத்தை சாகா வரத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், சோ வேற வரத்தை தான் நான் கேட்க போறேன், நல்லா கேட்டுக்குங்க. என்ன, ஒரு கால் இல்ல 2 கால் இல்ல 3 கால் இல்ல 4 கால் இருக்கிற எந்த ஜீவராசியாலையும் என்ன அழிக்க முடியாது, என்னோட சாவு என் ராஜ்யத்துல தான், அதுவும் நானா என் ராஜ்யத்துக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா அந்த ஆளால தான் என் சாவு நடக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்கிறார். இவனோட வார்த்தை கேட்டு நம்ம பிரம்மதேவரே ஒரு நிமிஷம் ஆடி போய் பதறி யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதை பார்த்துட்டு இந்த அருணாசுரனை, என்னையா ரொம்ப யோசிக்கிற, இந்த வரத்தை முறியடிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க அதை பத்தி அப்புறம் யோசிக்கிறீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் வரத்தை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருங்கன்னு பேச நம்ம பிரம்மதேவரும் போய் தொலை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ததாஸ்து 5 கால்ல வந்து வரத்தை வாங்கிட்டு, இந்த அருணாசுரன் சூப்பர், நாம பிரம்மதேவரையே ஏமாத்திட்டோம், இன்டைரக்டா சாகா வரத்தை வாங்கிட்டோம், நான் அமரன் ஆகிட்டேன் அப்படின்னு குதிச்சுட்டு, இனிமே நான் ஃபர்ஸ்ட் என்னோட சக்தியை யூஸ் பண்றேன், அதுக்கப்புறமா புத்தியை யூஸ் பண்றேன், என் அம்மாவுக்கு உயிர் எடுக்க போறேன் அப்படின்னு தனியா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி நம்ம சிவனையும் தேவியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நிறைய மலர்கள் பூத்து குலுங்குகிற ஒரு வனப்பகுதிக்கு போறாங்க. அங்க நம்ம சிவன் தேவியோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, பார்வதி நான் உனக்காக ஒன்னு செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு வீணையை வர வைக்கிறார். சோ நம்ம சிவன் தேவிக்காக வீணையை இசைக்க போறார் போல. இந்த பக்கம் அருணாசுரனை காட்டுறாங்க. அவன் வானத்தை பார்த்துட்டு, பிரகிருதி, இந்த இயற்கை எவ்வளவு அழகா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இயற்கை என்னோட ஃப்ரெண்டாகவும் அடிமையாகவும் ஆக போகிறது, அடுத்து பிரகிருதியவே என்னோட அடிமையாக்கிடுவேன், இயற்கையை வச்சு என் ஆட்டம் இருக்க போகிறதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். பிரகிருதினா இவன் ஒருவேளை நம்ம தேவியை தான் மீன் பண்ணி ஏதோ பேசுறானோ பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வனத்துல நம்ம சிவன் சூப்பரா வீணையை வாச்சிக்கிட்டு அற்புதமா பாடிக்கிட்டு இருக்கிறார். நம்ம தேவியும் சிவன் கூடவே உட்கார்ந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவன் அங்க சந்தோஷமா பாட்டு பாட, தேவி அதை ரசிக்கணும், இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க உலகத்துல மக்கள் ரிஷிகள்னு எல்லாரும் சந்தோஷமா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க.
நந்தி நம்ம கைலாயமலையில சிவனுக்கு பூசிச்சுட்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்ம காமதேனு மாதா அவங்களும் உடம்பு சரியாகி சிவனுக்கு பூசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியா நம்ம சிவன் தேவியோட சேர்ந்து எல்லாரோட சந்தோஷத்துக்கும் ஒரு காரணமாக வந்து நின்னதோட மட்டும் இல்லாம இப்போ வீணையை இசைச்சு உலகத்தை இசையோட மலையில நனைய வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் அருணாசுரன் ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் அந்த அமைச்சர் தொப்பி இவங்க கிட்ட போய் அம்மாக்கு உயிர் கொடுக்க பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லடா, இன்னும் வனத்துல இருந்து கிடைக்கக்கூடிய காட்டு விலங்குகள், இன்னும் நிறைய காட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் கூட உதவி பண்ணுமாம்டா. இது எனக்கு இப்ப நான் தவம் செஞ்சதுனால அது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஐயா. சோ நான் போய் இப்படி நமக்கு உதவி செய்ய தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்றேன். அதுலயும் குறிப்பா நான் போய் வன தேவதைய பார்க்க போறேன்னு சொல்லிவிட்டு, அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான்மா, உனக்கு உசுறு வந்துருமா, எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கம் நடந்து போக ஆரம்பிக்கிறான். நம்ம சிவனும் தேவியும் வேற காட்டு பகுதியில ஒரு வனத்துல தான் இருக்கிறாங்க. இவன் ஏதாவது அங்க போய் நம்ம சிவனையும் தேவியும் டிஸ்டர்ப் பண்ணிட போறான், என்ன பண்ண போறானோ தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். அந்த பக்கம் நம்ம சிவன் ஒரு அழகான பூவை பறிச்சு அதை நம்ம தேவியோட தலையில வச்சு விட்டு அழகு பார்க்கறான். அடுத்து நம்ம தேவி ஆசையா சிவனோட தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு காட்டு பகுதியில வந்து நம்ம அருணாசுரன் தன்னோட வெற்றிக்கான வாசம் இந்த காட்டுல தான் அடிக்குது அப்படின்னு டயலாக் விடுறான். நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது சரிதான். இந்த அசுர வந்திருக்கக்கூடிய வனமும் நம்ம சிவனும் தேவியும் ஹனிமூன் கொண்டாட வந்திருக்கிற வனமும் ஒரே ஏரியா தான். அதை பார்த்துட்டு நம்ம நாரதர் நாராயணா நாராயணா, ஐயோ இந்த அருணாசுரனுக்கு போறதுக்கு வேற காடே இல்லையா, இங்கதான் வரணுமா, இப்பதான் உலகம் நல்லபடியா நார்மல் ஸ்டேட்டுக்கு திரும்புது இருக்கு. சிவனும் தேவியும் இப்பதான் தனிமையில சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ஏதும் டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு நம்ம பதறிக்கிட்டு இருந்தோம். இந்நேரமா பார்த்து இவன் அந்த வனத்துக்குள்ள போறானே அப்படின்னு நம்ம நாராயணர் கிட்ட கேட்க, நாராயணரோ சிரிப்பை மட்டுமே பதிலாக தருகிறார். அந்த சிரிப்போட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாரதரும் வைகுண்டத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க பிளான் என்னங்கிறது நமக்கு புரியல. ஆனா இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம மலர் வனத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம சிவனோட தோல் மேல சாஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம தேவி கொஞ்சம் சுதாரிச்சு, சுவாமி இந்த வனத்துல வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு உருவாகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த அருணாசுரன் அவன் நம்ம வனதேவதை இருக்கக்கூடிய ஏரியா பக்கம் போய் அவங்களை மீட் பண்ணி, ஏய் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலைக்கு உன்னோட உதவி தேவை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேனா, என்ன ஹெல்ப் பண்ணேனா, ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம வனதேவதை அக்காவுக்கு ஏற்கனவே இந்த அருணாசுரனோட நட்டுப்புட்டு எல்லாம் தெரியும் போல. அவங்க கொஞ்சம் சுதாரிச்சு, பாரியா நீ செய்யறதெல்லாம் இயற்கைக்கு எதிரான ஒரு செயல், அதுக்கெல்லாம் நான் துணைக்கு நிக்க மாட்டேன், முடியாது அப்படின்றாங்க அந்த அம்மா கிட்ட. அதை கேட்டுவிட்டு இந்த அருணாசுரன் ஹெல்ப் பண்ண முடியாதுல, அங்க என்னோட அம்மாவே உசுரோட இல்ல, எங்க அம்மாவே உசுரோட இல்லாத இடத்துல உனக்கு எதுக்குடி உசுறு அப்படின்ட்டு டூப்ளிகேட் திரிசூல மாதிரி ஒரு ஆயுதத்தை வர வைக்கிறான். அதை வச்சு நம்ம வனதேவதையே தாக்க வர. உடனே பயந்துகிட்டு நம்ம வனதேவதை மகாதேவா காப்பாத்துங்கன்னு வேண்ட, அங்க நம்ம தேவதைக்கும் இந்த அருணாசுரனுக்கும் நடுவுல ஒரு பேரியர் மாதிரி ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்தி தாக்குதுனால இந்த அருணாசுரன் பொத்துன்னு போய் கீழே விழுந்துடுறான். அப்ப நம்ம நாரதர் எதிர்பாராத விதமா அங்க வந்து, என்னப்பா இப்படி கீழே விழுந்து கிடக்குற, ஃபர்ஸ்ட் எந்திரி, உனக்கு என்ன இவ்வளவு தவமண்ணியமா புத்தி வரல, போன டைம் தான் நீ தேவையில்லாத 5 தேவர்களை கடத்தி வச்சிருந்த, ஆனா உன்னோட வேலைக்கு அந்த 5 பேர்ல 2 பேர் தேவையே இல்ல, இருந்தாலும் அவங்கள தேவையில்லாம கடத்தி வச்சிருந்தேன். உனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு அந்த பூதநாதர், ஆனா அவரை நீ கண்டுக்காம விட்டுட்ட. இந்த தடவையும் அதே தப்பை ஏன்பா செய்யற, வனதேவதையை கூட்டிட்டு போய் உனக்கு எந்த வேலையும் ஆக போறது இல்ல, அவங்களால இந்த காட்டுல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், வனத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஆனா எப்படி பஞ்சபூதங்களின் கடவுள் பூதநாதரோ அதே மாதிரி வனப்பொருட்களின் கடவுள் யார் தெரியுமா, வைத்தியநாதர், அவரை தான் நீ தேடி போகணும்னு இவரு டைரக்டா இந்த அருணாசுரனை நம்ம சிவன் பக்கமே திருப்பி விடுறாப்ப. அந்த பக்கம் கைலாயமலையை காட்ட, அங்க இப்ப நம்ம சிவன் இல்ல, அவர் தான் வனப்பகுதியில் இருக்கிறாரு. சோ இந்த இந்திரன் நம்ம விநாயகர் கிட்ட வந்து குதிக்கிறான், கையா புயான்னு குதிக்கிறான். இந்த அருணாசுரன் பிரம்மதேவர் கிட்ட வரத்தை வாங்கிட்டு இன்னும் அதிக சக்திசாலியா மாறிட்டான். அவன் இப்போ வைத்தியநாதனை, யாரோ ஒரு ஆள் இருக்காராம வைத்தியநாதன், வைத்தியநாதனையும் பிடிச்சிட்டான்னா அடுத்து அவன் எங்க தேவர்கள் பக்கம் தான் அட்டாக் பண்ண வருவான். சிவன் தனியா இருந்து ஹனிமூன் கொண்டாடுனதெல்லாம் போதும், அவரை சீக்கிரமா வர சொல்லுங்கன்னு குதிக்கிறான். அதை கேட்டுவிட்டு நம்ம கணேசர், இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அதெல்லாம் அப்பாவை வர சொல்ல முடியாது, பிளீஸ் இடத்த காலி பண்ணுங்க கிளம்புங்கன்னு சொல்ல, இந்த இந்திர உடனே சரிப்பா நீ ஒண்ணு காட்டுக்கு போய் சிவனை கூப்பிட வேண்டாம், நானே போய் சிவனை பார்த்து பேசிக்கிறேன்ட்டு காட்டு பக்கம் நடைய கட்ட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து நம்ம விநாயகர் இன்னும் பதறி போய், சரி சரி ப்ளீஸ் நில்லுங்க, அப்பா மட்டும் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானே உங்களுக்காக போய் அருணாசுரன் கிட்ட பேசுறேன், அவன் ஆக்கிரமிப்பு எப்படியோ நம்ம இந்திரனை சமாளிச்சிடாரு. இங்க இவ்வளவு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சிவனும் தேவியும் வனத்துல சந்தோஷமா புதுசா ஒரு மரக்கண்ட நட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சிவன் தேவியை பார்த்து, டார்லிங் உன் கூட இருந்தாலே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா, உன் கூட இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாகிறேன், உன் மேல வச்சிருக்கிற அந்த காதலை வார்த்தையால சொல்ல முடியாது தெரியுமா, அதை எழுதித்தான் காட்டணும்னு நம்ம சிவன் ஒரு குச்சி எடுத்து அந்த பிளான்ட்டை சுத்தி ஒரு ரவுண்ட் போறாரு. என்னது இது அப்படின்னு நம்ம தேவி கேட்க, அதுக்கு நம்ம சிவன், இதுதான் உன் மேல வச்சிருக்கிற அந்த காதல் டார்லிங், அதுக்கு முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாதுன்னு நம்ம சிவன் ஒரே காதல் உருட்டிக்கிட்டு இருக்கிறார். கட் பண்ணி இந்த அருணாசுரனை காட்ட, அவன் நம்ம வைத்தியநாதரை தேடி போய்கிட்டு இருக்கிறான். அப்ப நிலத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு அதையே நின்னு பாக்குறான். அப்ப திடீர்னு யாரா பாக்குற, எப்படி யாரடா பாக்குற அப்படின்னு ஒரு குரல். யாரா அதுன்னு பார்த்தா ஆட நம்ம விநாயகர் தான். அவரு ஒரு சாதாரண குண்டு பையனா மாறு வேஷத்துல அங்க வந்து, என்ன பாருடா, யோ என்ன பாருடா, யார பாத்துக்கிட்டு இருக்கிற, இப்ப தேவையில்லாம அங்கே இங்கே சுத்தி முத்தி அப்படின்னு கேட்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. சோ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நாராயணர், இப்படித்தான் முன்னாடி நம்ம கணேசன் இந்த ராவணன் கிட்ட பேசி அவனோட புத்தியால ராவணனையே தோற்கடிச்சு, அதே தான் இங்க இந்த அருணாசுரனுக்கும் நடக்க போகுதுன்னு பேச நம்ம லட்சுமி தேவி, ஐயோ நம்ம உள்ளாண்டா போய் பேசினதுல ராவணன் எப்படி மாறி போனான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒருவேளை அதே மாதிரி இப்ப நடந்துருச்சுன்னா
அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தோட கேக்குறாங்க லட்சுமி தேவி. இந்த பக்கம் நம்ம குண்டா காட்டுறாங்க. அவர் அந்த அசுரங்கிட்ட இந்த சிவலிங்கம் ஏன் இப்படி பாதி நிலத்துல புதைக்கப்பட்ட மாதிரி இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு நம்ம கணேசன். ஆனா அந்த அகங்காரம் முடிச்ச பைய யாரு உங்ககிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறா, பெருசா வந்துட்டான் லெக்சரர் கொடுக்க அப்படின்னு இன்னும் திமிரா பேசுறான். அதுக்கு நம்ம உள்ள ஓ நீயும் அகங்காரம் பிடிச்சவன் தானே, பல யுகங்களுக்கு முன்னாடி உன்ன மாதிரியே ஒருத்தர் இருந்தார், அவனோட அகங்காரத்தினால தன்னோட சொந்த தோல்வியை கூட ஒத்துக்க முடியல, அந்த அளவுக்கு தலக்கணும், கடைசியில அந்த ஆளு செத்தே போனார். ஆனா நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ, அகங்காரத்தினால உயிரை இழந்துடாதப்பா அப்படின்னு அட்வைஸ் போட இந்த அருணாசுரன் சும்மா இருப்பானா, ஏய் யாருக்கிட்ட என்ன பேசுற அப்படின்னு தன்னோட டம்மி சூலத்தை வச்சு நம்ம கணேசனையை குத்த வர அவர் தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறி நிக்கிறார். அதை பார்த்துட்டு இந்த அருணாசுரன் ஓ மகாதேவர் தானா வராம அவரோட பையனை யுத்தம் செய்ய அனுப்பி இருக்கிறாரா அப்படின்னு இவன் ஏளனமாக பேச நம்ம கணேசரோ அதெல்லாம் யாரு என்ன அனுப்பி வைக்கல, நானா தான் உன்னை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன். பாரு இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி பேசினேன் இல்லையா, அது வேற யாரு தெரியுமா, அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த காலகட்டத்துல உலகத்துக்கே மிகப்பெரிய வில்லனா இருந்த நம்ம ராவணன் தான். அவர் சிவனை தான் கூடவே வச்சிருக்கணும்னு நினைச்சு மேல தப்பு செஞ்சார். அதே மாதிரிதான் நீயும் உங்க அம்மாவை கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சு நிறைய தப்பு பண்ற. சோ புரிஞ்சுக்கோ, ராவணன் செஞ்ச தப்புக்கு அவன் செத்தே போயிட்டான், நீ எப்படிப்பா அப்படின்னு விசாரிக்கிறார். இந்த அருணாசுரனுக்கும் நம்ம கணேச சொன்னது எல்லாம் மண்டையில ஏறல. அவன் உடனே நான் ஏன் சாகுறேன், நான் பிரம்மதேவர் கிட்டயே வர வாங்கி வச்சிருக்கேன்டா, தெரியாதா நோக்கு தள்ளு, நான் போய் அந்த வைத்தியநாதனை தேடணும்னு இவன் கிளம்ப பாக்குறான். ஆனா நம்ம கணேசரோ அவனை போக விடாம பிடிச்சு நிறுத்தி, ஏய் நான் ஒருத்தர் கிட்ட உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்னு சொல்லி, எப்படி நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஒரு ஆள் கிட்ட, அதுலயும் நான் சொன்னதுதான், சோ நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நம்ம கணேசரும் கையில ஆயுதத்தை ஏந்துகிறார். சோ இவங்க ரெண்டு பேரும் யுத்தம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இதை பார்த்துட்டு வைகுண்டத்துல இருக்கிற நம்ம லட்சுமி தேவி பதறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நாரதரோ, நாராயணா இந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், அருணாசுரனால நம்ம பையனுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல, ஆனா அந்த அசுரங்கிட்ட பிரம்மதேவரோட வரம் இருக்கு, சோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா எந்த காலத்திலயும் அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வராது, காலம் காலமாக யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், சோ நாம ஏதாவது பண்ணணும்னு சொல்ல நம்ம நாராயணர் முகத்துல சிரிப்பு மட்டும் தான் தெரியுது. கட் பண்ணி நம்ம கணேசரையும் அருணாசுரனையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்க போறாங்க போல. அப்ப கரெக்டா நம்ம நாராயணர் அங்க வந்து நிறுத்துங்க சண்டையா அப்படின்னு வந்து நிக்கிறார். விஷ்ணுவை பார்த்துட்டு இந்த அருணாசுரன், என்னையா நீ வந்திருக்கிற, உன்னோட பக்தன் நாரதன் கூட சொல்லலையே, நீ எல்லாம் எனக்கு காட்சி கொடுப்பியா என்ன அப்படின்னு பேச நம்ம விஷ்ணுவோ ஆமா கடைசியில நான் வர வேண்டியதா போச்சு, என்ன பண்றது எல்லாம் ஒன்னாலதான், உனக்கு தவம் மூலமாக உயிரை திருப்பி கொண்டு வர பஞ்சபூதங்கள் வனப்பொருட்கள் விலங்குகள்னு நிறைய தேவைங்கிறத புரிஞ்சிருச்சு. ஆனா என் பக்தன் சொன்னது அதற்கான அர்த்தம் உனக்கு புரிஞ்சதா, நீ இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணும்போது உனக்கு பூதநாதர் தேவைப்பட்ட, இப்போ உனக்கு வைத்தியநாதர் தேவைப்படுகிறார். இந்த பூதநாதர் வைத்தியநாதர் இவங்க எல்லாருமே ஒரே ஆள் தான்ப்பா, அது வேற யாரும் இல்ல, தேவர்களுக்கெல்லாம் தேவரான அந்த மகாதேவர் தான் அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அருணாசுரனுக்கு உண்மை என்னன்னு புரிய வருதுங்க. அப்போ நம்ம விஷ்ணு, இங்க பாரு நீ ஏற்கனவே பூதநாதர் கிட்ட தோத்துட்ட, ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவும் டைம் இருக்கு, ஒழுங்கா திருந்திருன்னு அட்வைஸ் பண்றாரு. ஆனா இந்த அருணாசுரனும் இவனையெல்லாம் பார்த்தா திருந்துற மூஞ்சி மாதிரியே தெரியுது, அவன் மனசுக்குள்ளாகவே ச்சே நாம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, அன்னைக்கு பூதநாதன் பின்னாடி ஓடணும், இன்னைக்கு வைத்தியநாதன் பின்னாடி போறோம், இப்படி மாத்தி மாத்தி ஓடுறதுக்கு பதிலா ஒரே ஆளான அந்த மகாதேவன் பின்னாடியே ஓடி இருக்கலாமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு வேகமா நடந்து போயிடுறான். அவன் போனதும் நம்ம கணேசர் மாமா இனிமே என்ன நடக்க போகிறது அப்படின்னு விசாரிக்க விஷ்ணுவோ நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நீ வாடா மாப்பிள்ள அப்படின்னு கூட்டிட்டு போயிடுற. கட் பண்ணி நம்ம வனத்து ஏரியா பக்கம் காட்டுறாங்க. அங்க நம்ம தேவி சிவனோட தோல் மேல சாஞ்சிட்டு, சுவாமி நீங்க தனிமை நிலையில இருந்தப்போ நம்ம பசங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா, கணேசன் கூட ரொம்ப தைரியமா ஸ்ட்ராங்காக இருந்தா, ஆனா நம்ம முருகன் அவன் நீங்க செஞ்ச அந்த கூத்துல குழம்பி போய் டென்ஷன் ஆகி நாராயணர் கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு நடந்ததை சொல்ல நம்ம சிவனோ டார்லிங் முருகன் நீ படுற அந்த கஷ்டத்தை பார்த்து தான் ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பான், அம்மாவுக்கு ஒண்ணுனா எந்த பசங்களால தாங்கிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சில பசங்களுக்கு அவங்க செய்யற தப்பு அதான் சொல்ல வர்றாரு. அந்த இதுல சில பசங்களுக்கு அவங்க செய்யற தப்பே புரிய மாட்டேங்குது என்றது தெரிஞ்சிடும், மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில வேற சில பசங்களுக்கு செய்யற தப்பு என்னன்னு எத்தனை தடவை சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது, எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நம்ம சிவன் அருணாசுரனை மனசுல நினைச்சிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் அதே அசுரனை காட்டுறாங்க. அவன் அந்த தொப்பி கிட்ட நடந்ததை சொல்ல, ராஜா நீங்க தெரிக்கிட்டு இருந்த எல்லா கேரக்டரும் ஒரே ஆள் தானா, அந்த மகாதேவன் தானா, அந்த ஆளு மறுபடியும் உங்க கூட யுத்தம் செய்ய வருவாரா அப்படின்னு கேட்கிறாப்ல. அதுக்கு இந்த அருணாசுரன், அந்த மகாதேவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்ததற்கு எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு, பசுக்களையும் விலங்குகளையும் தான் சொந்த குழந்தைங்க மாதிரி இங்க ஒரு ஆளு பசுபதிநாதன் ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கானா, அவனை போய் டார்ச்சர் பண்ணா இந்த பக்கம் கைலாமலையை காட்டுறாங்க. அங்க நம்ம கணேசர் வேற இந்த அருணாசுரனை ஒண்ணும் செய்யாம அப்படியே அவனை போக விட்டார் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இந்திரிய மறுபடியும் வந்து என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, எப்படி நீங்க அவனை சும்மா போக விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி குதிக்கிறான். அதுக்கு நம்ம கணேசர், யோ விஷ்ணு மாமா தான் அப்படி செய்ய சொன்னாரு, நடுவில் நான் என்னையா பண்றது, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லு, வா ரெண்டு பேருமே இப்பவே போய் வைகுண்டத்தில் இருக்கிற அவர்கிட்டயே போய் கேட்போம், வரியா போய் மாமாட்ட பேசுவோமா வரியா அப்படின்னு கேட்க இந்த இந்திரிய உடனே பம்மிக்கிட்டு, இல்ல நாராயண பகவான் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா செய்யறாருன்னா அதுல உள்ளர்த்தம் இருக்கத்தான் செய்யும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு வெளியில சொன்னாலும் உள்ள திடிக்கிட்டு தான் இருக்கிறான். அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம காமதேனு மாதாவை இந்த அருணாசுரன் துரத்திக்கிட்டு இருக்கிறான்.
அவங்களும் காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறத பார்த்துட்டு நம்ம நாரதர் பாருங்க பிரபு, இந்த அசுரன் அவன் நீங்க சொன்னதை கேட்கவே இல்லை, மகாதேவரை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் அந்த காமதேனுவை போய் டார்ச்சர் பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காமதேனுவை காட்டுறாங்க. அவங்க இப்படியா தொடர்ந்து ஓடி கடைசியா சொர்க்கம் வரைக்கும் ஓடி போய் இந்திரரே தேவராஜா என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. இந்த இந்திரனுக்கு ஒரு பக்கம் காமதேனு வந்துட்டாங்கன்னு சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஐயோ இவளை தனியா வர சொன்னா கூடவே பிரச்சனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காளே. ஆனா எப்பவும் போல வெளியில தைரியம் இருக்கிற மாதிரி நடிக்கிறத பார்த்துட்டு நம்ம நாரதரும் பிரபு இந்த இந்திரனை நம்பி எல்லாம் நம்மளால ஒரு ப்ராப்ளத்தை டீல் பண்ண முடியாது, நான் போய் காமதேனுவோட பொண்ணுங்க கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வரேன்னு அவரு கிளம்பிடுறாரு. கட் பண்ணி நம்ம சொர்க்கம் பக்கம் போய் பார்த்தா அங்க இந்த அருணாசரே ரொம்ப திமிரா, யோ இந்திரா நீ மட்டும் என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிரு, நான் உன்னோட காமதேனுவை அப்படியே விட்டுட்டு போயிடுறேன், இல்ல தோத்துட்ட அப்படின்னா காமதேனுவை தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சவால் விட இந்த இந்திர என்னடானா இப்பதான் ஒரு பயங்கரமான ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறார். நம்ம காமதேனு மாதா பயந்துகிட்டு இந்த இந்திரன் பின்னாடி ஒளிஞ்சு மறைஞ்சு நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு காப்பாத்துங்கன்னு ஓடி வராங்க. அந்த இடத்துல போய் இந்த இந்திர என்னத்த ஆழமா அப்படி திங்க் பண்றான்னு தெரியலங்க. இப்ப இவனுக்கு என்ன மனசுல ஓடுதுன்னா இது என்னையா வம்பா போச்சு, நான் மட்டும் இப்போ அந்த காமதேனுவை இந்த அருணாசரன் கிட்ட இருந்து காப்பாத்தலைன்னா இந்த ரிஷிப்பேலுக அவனுங்க வீடு தேடி வந்து என்ன சபிச்சுட்டு போயிருவானுங்க. ஆனா ஒருவேளை காப்பாத்துறேன்னு யுத்தம் செஞ்சு தோத்து போயிட்டேன்னா பெரிய அவமானமாய் போயிடும், என்ன செய்யலாம் அப்படின்னு பயங்கரமா மூளையை காசக்கி யோசிக்கிறார். அடுத்து திடீர்னு இந்திரனுக்கு எங்க இருந்து வீரம் வந்துச்சுன்னு தெரியல, சரி நான் யுத்தத்துக்கு தயார், நீ வேணா பாரு யுத்தமும் செய்வேன் அதுல ஜெயிச்சும் காட்டுவேன் அப்படின்னு பயங்கரமா டயலாக் வர்றாரு. ஆனா இன்னொரு டயலாக கேட்டு அருணாசுரனே சிரிக்கிறான். அப்படி என்ன டயலாக் விட்டு சிரிக்க வேண்டிய ரேஞ்சுக்கு போச்சுன்னு புரியல. எனிவே யுத்தம் ஆரம்பிக்குதுங்க. வழக்கம் போல இந்த இந்திரனோட அஸ்திரம் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. கடைசியா இவன் எப்படியோ அங்க இங்க அப்படின்னு சுத்தி தாவி அருணாசன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்காரு நம்ம இந்திரன். நிலைமை எங்க இப்படி இருக்க கட் பண்ணி நம்ம நாரதரை காட்டுறாங்க. அவர் நம்ம காமதேனுவோட பொண்ணு கிட்ட போய் மேட்டரை சொல்ல அந்த பொண்ணு இத வந்து ஏன் என்கிட்ட சொல்றீங்க, பார்வதி மாதா தானே அப்ப எல்லாமே சரியாயிடும்னு என்னோட அம்மா கிட்ட சொன்னாங்க, சோ என் அம்மாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சொன்ன அந்த பார்வதி மாதாவுக்கு தான் உண்டு, எனக்கு பார்வதியின் மேல முழு நம்பிக்கை இருக்கு, அவங்க அப்படியெல்லாம் என்னோட அம்மாவை விட்டுற மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட பேசுது அந்த பொண்ணு. அந்த நம்பிக்கையின் குரல் சிவனோட தோல் மேல சாஞ்சிருக்கிற நம்ம தேவிக்கும் கேக்குது. அவங்க கண்ணை திறந்து யாராதுன்னு தன்னோட மணக்கன் வழியா பார்க்க காமதேனுவோட பொண்ணு பேசுறது நம்ம தேவிக்கு கேக்குதுங்க. அவங்க நடக்கிறத பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க. தேவியின் கண்கள் அப்படியே சவக்குது. கட் பண்ணா சொர்க்குலோகம் பக்கம் இந்திரனோட அஸ்திரங்கள் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது இல்லையா, அந்த காட்சியில காட்டுறாங்க. கடைசியா அருணாசனோட அஸ்திரத்தால தாக்கப்பட்டு இந்த இந்திரன் பொத்துன்னு கீழே வந்துடுறான். அவ்வளவுதான் இவன் தோத்துட்டான் அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்ப உடனே இந்த அருணாசரன் என்ன இந்திரா அதுக்குள்ள தோத்துட்ட, சரி விடு நான் காமதேனுவை இப்ப கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னும் இந்த இந்திரன் நாக் அவுட் ஆன மாதிரி எந்திரிக்க முடியாம தான் இருக்கிறான். அதே சமயம் வனத்துல நம்ம தேவி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவத்தோட எந்திரிச்சு சுவாமி நான் கிளம்பணும், காமதேனு அங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க, நான் போய் அவங்களை காப்பாத்தணும், இல்லனா இந்த அருணாசுரன் காமதேனுவை டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்ல நம்ம சிவனும் காமதேனு ஏன் சொர்க்கத்துல இருந்து ஓடி போனாங்கம்மா, அப்போ உங்களுக்கு தெரியலையா எவனோ ஒரு நாய் ஒரு துப்பு கட்ட தோசி அவங்கள டார்ச்சர் பண்ணி ஓடவே வச்சிருக்காங்க, அவனும் ஒன்றும் பண்ணல, நீங்க உங்க பூனை கண்ணில் அவன் தெரிய மாட்டானா, நீங்க கண்ணை மூடுனா மற்றவங்க எல்லாம் தெரிவாங்க, இவன் மட்டும் தப்பிச்சிடுவேன். அவர் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. ஓ அவன் உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கான், உங்களை ஹேக் பண்ணிட்டாங்க. இங்க பாரு டார்லிங், சரியான சமயம் வரும்போது நானே போய் காமதேனுவை காப்பாத்துறேன், ஆனா இப்ப வேண்டாம், நாம ஒண்ணும் மத்தவங்க நினைக்கிற மாதிரி இங்க டைம் பாஸ் பண்ண வரல, நாம இந்த வனத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தாகணும், அப்பதான் உலகம் நார்மல் ஆகும். சத்தியமா நேரம் வரும்போது நானே போய் காமதேனுவை காப்பாத்திருவேன் அப்படின்னு சத்தியமும் செய்ய நம்ம தேவியும் கொஞ்சம் காமாறாங்க, அமைதியாறாங்க. இந்த அருணாசுரனை காட்ட அவன் நம்ம காமதேனு மாதாவை மட்டும் டார்ச்சர் பண்ணல, இன்னும் ஏகப்பட்ட விலங்குகளை டார்ச்சர் பண்றான், துன்புறுத்துறான். அந்த மிருகங்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, இந்த அருணாசுரன் எதுக்கு இப்படி எல்லாம் செய்யறான், அவனுக்கு பசுபதிநாதரை அதாவது நம்ம சிவன் அவருக்கு காட்சி கொடுக்கணும், இவனோட அம்மாவுக்கு உசுறு கொடுக்கணும், இதுதான் அவனுக்கு வேணும், அதுக்காகத்தான் இத்தனை சேட்டை. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவனும் தேவி கிட்ட இந்த அருணாசுரனுக்கு அவனோட ஆசைப்படியே பசுபதிநாதரோட தரிசனம் கிடைக்கும், ஆனா அவன் நினைச்ச வேற எதுவுமே இங்க நடக்காதுன்னு பேசிட்டு இருக்கிறான். கட் பண்ணா மறுபடியும் இந்த அருணாசுரன் தான். அவன் வெறும் மிருகங்களோட மட்டும் நிறுத்திக்கல, அடுத்து ஒரு ஆத்து பக்கமா போய் அங்க பேசாம நீந்திக்கிட்டு இருந்த ஒரு மீனை வெளியில எடுத்து அதை துடிக்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லா ஜீவராசிகளையும் டார்ச்சர் பண்ணி இவன் நம்ம சிவனை வர சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் பார்த்து வைகுண்டத்தில் இருக்கிற நம்ம லட்சுமி தேவி பயங்கர காண்டாகி என்னது, ஒரு பக்கம் அந்த வனத்துல நம்ம சிவனும் தேவியும் தனிமையில் இருக்க வேண்டிய நிலைமை, இன்னொரு பக்கம் இவன் இப்படி அப்பாவை உயிரினங்களை டார்ச்சர் பண்றான். அவங்க ரெண்டு பேர்ல சிவனும் சக்திங்கிற அந்த ரெண்டு பேர்ல இப்ப யாரும் வரலனா அப்புறம் இந்த கொடூரங்களை யாரு தடுத்து நிறுத்துறது, இந்த கொடூரனை யாரு தடுத்து நிறுத்துறது அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்த நம்ம விஷ்ணுவோ அமைதியாக இருடாலி, நிச்சயம் அருணாசுரனை தடுத்து நிறுத்த ஒரு வரி இருக்கு, அது என் தங்கச்சிக்கு தெரியும், நீ கவலைப்படாத, அவ பாத்துப்பா அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமியை கொஞ்சம் அமைதியாக்குறாரு. வனப்பக்கம் போய் பார்த்தா அங்க நம்ம தேவி சிவன் கிட்ட சுவாமி இந்த அருணாசுரனோட டார்ச்சரை உலகத்துல தாங்க முடியல, சோ நாம இப்படி சும்மாவே நின்றுட்டு இருந்தா போன எபிசோட்ல இவர் பண்ணதை விட குறைவா தான் இருக்கு, கொழுந்து விட்டு எரிகிறது, பசி பட்டினி பஞ்சம்னு அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான்மா, உங்களுக்கு இது பொறுத்துக்க முடியலையாங்க, சந்தோஷம்.
ஒண்ணும் சரிப்பட்டு வராது, நம்ம உலகத்தை அமைதியாக்க ஒரு தியானம் செஞ்சே ஆகணும்னு சொல்ல, இது என்ன தியானம் அப்படின்னா நம்ம சிவனும் தேவியும் ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. தியானத்துல ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி சந்தோஷம் அது அப்படியே இந்த உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா இப்ப பண்றவங்க தியானத்தினால. சோ இதுதான் ப்ராசஸ் நம்ம நாராயணர் சொல்லி முடிக்கிறார். சூப்பர். அப்ப உலகம் கொஞ்சம் அமைதியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்ம நாராயணர் அடுத்த குண்டத்துக்கு போறாரு. அதாவது என்ன ஆகிருக்கு, இந்த அருணாசுரன் காமதேனு மாதிரியே இன்னும் நிறைய விலங்குகளை டார்ச்சர் பண்ணால, அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவர்கள்கிட்ட இருக்கிற வாகனங்கள், உதாரணமா இப்ப நம்ம ஐராவதம் இந்த வச்சிருந்தால அந்த ஐராவதம், முருகனோட மயில், குதிரை, சிங்கம், நம்ம எலிகள்னு எல்லாம் இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ண, அதாவது வேலை நிறுத்த போராட்டத்துல இறங்கிட்டாங்க. என்னது வேலை நிறுத்த போராட்டத்துல அத்தனை முருகனோட மயில் என் இனத்து ஆட்கள் அந்த அருணாசுரனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி எங்களால சும்மா இருக்க முடியும்னு சொல்லிட்டு மொத்தமா அப்படியே ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. மிருகங்களுக்கு நியாயம் கிடைச்சா மட்டும்தான் அவங்க எல்லாரும் திரும்பி வேலைக்கு வருவாங்களா. இந்த மேட்டரை நம்ம விஷ்ணு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறார். இனி இந்த பிரச்சனையை யாரு சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. சொர்க்கத்தை காட்ட அங்க இப்ப நம்ம ஐரா. ஆனா பாருங்களேன், எல்லா மிருகமும் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் உங்க பாம்பு சும்மா இருக்கு. உங்க பாம்பு ப்ரொடெஸ்ட் பண்ண கிளம்புனா நீங்க எங்க உட்காருவீங்க? வேற இல்லையா? சோ இந்த இந்திரன் பயங்கர காண்டாகி ஃபர்ஸ்ட் மகாதேவரோட மன அழுத்தத்தின் மேல இன்னும் காண்டாகிறான். ஃபர்ஸ்ட் இந்த ஐராவதம் சொர்க்கத்துல தான் இருந்துச்சு, இங்கே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த அருணாசுரனால ஐராவதம் இந்த சொர்க்கத்தை விட்டே ஓடி போச்சே. இத்தனை பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஆனா எவனுமே எதுக்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. நீ கண்டுபிடிக்க முயற்சி கூட எந்த கடவுளும் பண்ணலையே. அப்போ இனிமே நான் தான் ஏதாவது செஞ்சா அப்படின்னு நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு வீரவசனம் பேச நம்ம தேவகுருவை பதறி போய், டேய் பேசாம இருடா, நீ ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதே பெரிய நல்ல காரியம்டா, பேசாம இரு, அது எல்லாம் மும்மூர்த்திகள் பாத்துப்பாங்க, நீ வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாரு. ஆனா இந்த இந்திரனும் அவங்க அப்பானா கேட்க மாட்டான். மும்மூர்த்திகளா குரு, அவங்களால தானே பிரச்சனையே வந்திருக்கு. பாருங்க, இந்த பிரம்மதேவர் அந்த அசுரனுக்கு வரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். நாராயணர் அவனை நம்ம விநாயகர் யுத்தத்துல அப்படியே பிஸியா வச்சிருக்க முடியும், காலங்காலமா யுத்தம் நடந்துகிட்டே இருந்திருக்க முடியும். ஆனா சம்பந்தமே இல்லாம அங்க போய் அந்த யுத்தத்தை தடுத்து இருக்கிறார். இது பட்டாதுன்னு வனத்துல இருக்கக்கூடிய அந்த சிவனையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு வேற அந்த நாராயணர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்படி எல்லா பக்கமும் முட்டுக்கட்ட போட்டா என்ன அர்த்தம்? இதுல ஏதாவது ஒண்ணு நானு பிரேக் பண்ணித்தான் அவன். நான் என் தேவர்களை இன்னும் சில பேரை கூட்டிட்டு சிவன் கிட்ட பேச, சிவன் இருக்கக்கூடிய அந்த வனத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம தேவகுரு ஐயோ இப்பதான் நான் என்ன பண்றது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இந்த பயங்கர மாதிரி பதறிட்டு இருக்கிறேன். கட் பண்ணி நம்ம கைலாமலை பக்கம் காட்ட, அங்கதான் எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐராவதம், எலி, மயில்னு இன்னும் நிறைய மிருகங்கள் அங்கதான் சேர்ந்து நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நந்தி தேவர் கூட அந்த ஏரியா பக்கம் வந்து, இங்க பாருங்க, சிவன் வனத்துல இருந்து வந்ததும் நிச்சயம் உங்க எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும், அது வரைக்கும் ப்ளீஸ் இப்படி போராட்டம் எல்லாம் பண்ணக்கூடாது, கிளம்புங்க, அவங்க தேவர்கள் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இங்க மட்டும் ஏன் முறையிடுறீங்க? அந்தந்த இலாக்காவுக்கு தான் தேவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்தந்த இலாக்கா தேவர்கள் கிட்ட போய் பாருங்க, அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இந்த மிருகங்கள் எல்லாம் நந்தி, எல்லா மிருகங்களும் ஒன்ன மாதிரி கிடையாது. நல்ல சந்தோஷமா சிவன் இருக்கிற இந்த கைலாய மலையிலேயே வாழ்க்கை முழுக்க இருக்கு. நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒருத்தர் பாரு, அந்த கூட்டத்துல ஒருத்தன் அவன் சொல்றான், பாருங்க எங்க அம்மா காமதேனுவையே கைது பண்ணி வச்சிருக்காங்க, எல்லா மிருகங்களையும் டார்ச்சர் பண்றாங்க, எங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், அது வரைக்கும் கண்டிப்பாக வேலை தொழிலாளர்கள் ஒற்றுமை ரொம்ப கண்டிப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம விஷ்ணு பிரம்மதேவர் அவங்க ரெண்டு பேரும் கூட வந்து மிருகங்களை அமைதியாக்க பேசி பாக்குறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம மிருகங்களும் சரின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. பட் போராட்டம் அமைதியா தொடர்ந்துகிட்டே இருக்க போறதா சொல்லிடுறாங்க. போராட்டம் பண்ணுவோம், ஆனா ஃபுல் ஃபோர்ஸா பண்ண மாட்டோம், அமைதியா போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்படி மிருகங்கள் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, நம்ம தேவகுரு அவர் அந்த ஏரியா பக்கம் இன்னொரு பிரச்சனை என்ன வந்து அந்த வனப்பகுதியில நம்ம சிவனும் தேவியும் ஒருத்தர் பார்த்தபடி தவஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா பக்கம் இந்த இந்திரன் அவரோட மத்த மந்திரி தேவர்கள் எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். இதனால என்ன பிரச்சனை வர போகிறதோ தெரியல. இந்த அருணாசுரனை காட்ட அவன் நம்ம காமதேனுவை ஒரு குடுவ மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ள அடைச்சு அவனோட ஊருக்குள்ள ராஜ்யத்துல வச்சிருக்கான். மக்கள் எல்லாரும் காமதேனு மாதாவை பாக்குற மாதிரி அடைச்சு வச்சுட்டு, என்ன காமதேனு நீ ஏதோ சூப்பரா மேஜிக் எல்லாம் பண்ணுவியாமே, நினைச்சதை கொடுத்துருவியாமே சொன்னாங்க, எங்க உன் மகிமையை காட்டு, வா மேஜிக் ஷோ நடத்தலாம்னு பேச, நம்ம காமதேனு காண்டாகி, என் மகிமையா ஒரு காலமும் நடக்காது, உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, நீ உன்னோட அம்மாவுக்கு உயிர் கொடுக்கிறேன்னு நினைக்கிறது உன்னோட அன்பு கிடையாது, அது உன்னோட பிடிவாதம், சோ ஒழுங்கா திருந்திடு, நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காதுன்னு எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா இந்த அருணாசுரன் இல்ல, நீ தப்பா சொல்ற, பசுபதிநாதர் மட்டும் வரட்டும், அடுத்து உனக்கு உண்மை என்னங்கிறது எல்லாம் தெரியும், தெரிய வைப்பேன் அப்படின்னு இன்னும் நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கான். கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம தேவகுரு பிரச்சனைன்னு ஓடி வந்தாரு. என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு நம்ம நாராயணர், இல்ல அப்படி ஒன்னும் நடக்கவே கூடாது, சிவசக்தி இவங்க ரெண்டு பேரோட தியானமும் வனப்பகுதியில தடைபடக்கூடாது, அது உலகத்துக்கு இன்னும் பிரச்சனையா தான் கொடுக்கும், ஏன் அந்த இந்திரனை போக விட்டீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். உடனே நம்ம தேவகுரு பதறி போய், ஐயோ பெரிய பிரச்சனையா பிரபு, சரி ஒண்ணும் இல்ல, நானே போய் அவங்கள சிவனையும் தேவியும் நெருங்க விடாம செஞ்சுறேன்னு இவர் வைகுண்டத்துல இருந்து அந்த வனப்பகுதிக்கு ஓடுறார். இப்போ அந்த வனப்பகுதியை காட்ட அங்க நம்ம சிவனும் தேவியும் ஒருத்தர் பார்த்துட்டு, அந்த அசுரம் வரும்போது மட்டும் கணபதி வேஷம் போட்டு வந்தாருல, இப்ப வந்து இந்த பண்டாரைகளை நிறுத்த மாட்டீங்கல
தவத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இல்லையா. கரெக்டா நம்ம தேவகுரு அங்க வந்து இந்த தேவ பயல்களை ஸ்டாப்பும் பண்ணிடுறாரு, தடுத்து நிறுத்திடுறாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம தேவிக்கு இப்படி தேவர்கள் தன்னையும் சிவனையும் டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுக்காகவே வனத்துக்கு வரானுங்கிறது தெரிஞ்சிருக்குங்க. தெரிஞ்சதும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா நம்ம சிவனே வேணாம் பார்வதி, டென்ஷன் தியானத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பாக்குறேன். ஆனா நம்ம தேவி இல்ல சுவாமி, எவ்வளவு தைரியம் இருக்கவங்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு, ஆசை ஆசையா சொல்லிட்டு ஓடி வந்தானுங்க. பேசாம அவங்க இந்த வனத்திலேயே கிடக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம தேவி அவங்களோட சக்தியை பயன்படுத்தி தேவகுருவோட சேர்த்து அங்க இருந்த எல்லா தேவர்களையும் மரமாக கடக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த இந்திரன் மரமா மாறிட்டு மாதா மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கான். வனத்துக்கு வந்து இப்படி மரமா வந்து நிக்கிறானுங்க. இந்த பக்கம் ஐயோ ஒரு காக்காவாவோ புறாவாவோ மாத்துங்களே, ஐயோ அவன் தலையில போய் உட்காந்து எல்லாம் கழிஞ்சு விட்டு வந்துடுவேன். மூணாவது மரமா இங்க இருந்து இருடி பாரு, உன்னைய தடுக்க வந்த குருவையும் மரமாக்கிட்டாங்க. அருணாசுரனை காட்ட அவன் நம்ம காமதேனுவோட கழுத்தை கை வச்சு கத்திய வச்சுக்கிட்டு இப்போ உன்னோட பசுபதிநாதரை வர சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். தியானத்துல இருக்கிற நம்ம சிவனுக்கும் எல்லாமே தெரியுது. ஆனா போறதா வேண்டாமா, எப்படி தேவியை தனியா விட்டுட்டு போறது, அப்புறம் தியானம் யாரு செய்வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவன் மனசுக்குள்ளாகவே யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆனா நம்ம தேவி அதுக்குள்ள சிவன் மனசுல நினைக்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சுவாமி உங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறது எனக்கு தெரியும், காமதேனுவை காப்பாத்துறது தான் முக்கியம், நான் தனி ஆளா இருந்து இந்த தவத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட நம்ம சிவனும் வனத்துல இருந்து காமதேனுவை காப்பாத்த கிளம்புறார். நம்ம தேவி கண்ணை மூடி தவம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. இந்த இந்திர மத்த தேவர்கள் கூட சேர்ந்து மரமா நின்னுட்டு ஐயோ என்ன சிவனும் போயிட்டாரே, மாதா மன்னிச்சிடுங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம தேவி அதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் அருணாசுரன் அவன் இருக்கிற அந்த இடத்தை காட்டுறாங்க. அவன் நம்ம சிவனை பார்த்து, யோ என்னோட அம்மாவோட உயிரை தான் உன்னால காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் இந்த விலங்குகளோட உயிரையாவது காப்பாத்தியா, காப்பாத்த வாயா, ஏயா வருவதற்கு தாமதமாகிறது, இப்ப நீ வரல இந்த அம்மாவோட சங்க அறுத்துருவேன் பாத்துக்க அப்படின்னு காமதேனுவோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப நிறைய விலங்குகள் இந்த அருணாசுரனை தாக்க வர இவன் அதுக கிட்டையும் என்கிட்ட பிரம்மதேவர் கொடுத்த வரம் இருக்கு தெரியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தெரியும். அப்ப திடீர்னு அந்த ஏரியா பக்கம் ஒரு உடுக்க சத்தம். வேற யாரு, நம்ம சிவனே தான். அவரு தன்னோட ருத்ர ரூபத்துல வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு காட்சியை கொடுக்கிறார். அடுத்து என்ன ஆகும், சிவனின் ருத்ர ரூப ஆட்டத்தை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க. 1 கால் 2 கால் 3 கால் 4 காலால சாவு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அங்க ஒரு யானைக்கு 5 தலையே இருக்கு. இவங்க நினைச்சா 5 கால் யானையை வர வச்சோடனே மிரிச்சிட்டாங்கன்னா ஏதோ இப்போதைக்கு இந்த எபிசோட்ல கொஞ்சம் நிம்மதி, அந்த ஒரு பண்ணாடைய மரமாக்கிடுவீங்க. ஆனா கண்டிப்பா அவனை விடுதலை ஆக்கிடுவீங்க. அவன் தான் ஆகணும், அதான் மன்னிச்சிருங்க எல்லாம் பண்ணுவானே. ஏதோ பண்ணுங்க சார், உங்களை நாளைக்கு நைட்டு வந்து சந்திக்கிறேன். Bye.